பொதுவாக இந்த சிங்கப்பூர் மலேசியாவுக்குனே தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்னென்னா அங்கே போயிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்திடுவாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு ஆடலும் பாடலும் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு டிக்கெட்டை போட்டு ஆளுகளில் உள்ளே இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு இப்போ இல்லை. ஏறக்குறைய விஜயகாந்த் அவர்கள் காலத்திலேருந்தே, இன்னும் சொல்லப்போனால் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்தே இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் போய் நடிச்சிருக்காங்க. எஸ்எஸ்ஆர் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள்லாம் நடித்து அதுலேருந்து கலெக்ஷன் எடுத்து வந்து இங்கே நடிகர் சங்கத்துக்காக செலவழிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் அதை ரொம்ப துணிஞ்சு ரொம்ப பெரிய அளவில் பண்ணார். 95 அவருக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அவர் இருக்கும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் கேள்வி கேட்குற மாதிரி, சின்ன இன்டர்வியூ பண்ணுற மாதிரி அது இதுன்னு பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது கலை நிகழ்ச்சி நடத்துறது அங்கே ஒரு ட்ரெண்டு. ஸோ அதை வந்து நம்ம இதையும் மெர்ஜ் பண்ணிடுவோம். வெறும் ஆடியோவில் இருந்துச்சுன்னா அங்கே ஒன்றும் சத்தம் இருக்காது, பெருசாக ஒன்றும். ஏற்கனவே இவர் இங்கே இருந்து ஏதாவது கூனார்னா அது அப்பப்போ நியூஸ் ஆகும். அங்கே போய் இவர் கூறது அங்கே எவன் பெருசாக. இப்போது தமிழ் அரசியல் வரலாறை பற்றி நீ பேசும்பொழுது, தமிழ் அரசியலை பற்றி, இங்கே உள்ள திமுக பற்றி சாடினா இங்கே இருக்கவனுக்கு தெரியும், அவன் கற்றுவான். அங்கே இருக்கவன் என்ன கத்த போகிறான்? ஒன்றும் கத்த போகிறான். நீ அங்கே போய் எடப்பாடியாரை பற்றி பேசினாலும் சரி, யார் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசினாலும் சரி, யாரும் ஒன்று சீண்ட போகிறதில்ல. அப்போது இவரோட அரசியலும் இங்கே பெருசாக எடுக்காது. இவர் வழக்கம் போல் 2-3 கதையை சொல்லுவார். ரஜினிகாந்த் பாணியில் 2-3 கதையை சொல்லுவார். ஒரு இன்ட்ரோ எக்ஸிட் இதெல்லாம் இருக்கும், அது இருக்கும்.